தான் சாட்சியான பிள்ளைகளுக்காக சாட்சியாக ஒரு சமூகத்தில் நிற்கும்படியாக சர்வ நானும் பாட்டு கிருபைக்காக தலை காத்து ஜெயிப்போமா. மகா இறக்கும் கிருபை பரிசுத்தம் தகப்பனே, நல்லவர் வல்லவர் இலக்கமுள்ளவர் அப்பா. சென்ற வாரம் முழுவதும் அப்பா எங்களோடு பிள்ளைங்க வல்லடத்தை பாதுகாத்தங்களை ஆசிரியத்தாண்டுப்பா. எத்தனை ஆபத்து விபத்துகள் பலவீன செவ்வெண்கள் கவனக்குறைவினாலப்பா தகப்பனாக காணப்பட்டாப்பா எங்களை காக்கிற ஆண்டு உறங்குங்களை தூங்குவது ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்த வாரம் முழுவதும் கண்மணி மேல எங்களை பாதுகாத்து இந்த ஆசிரியர்களோட ஓய்வு நாள்ல சாட்சியாக சமத்துலிக்க தந்த கேள்விக்காக நன்றி அப்பா. இன்னும் விஷயத்த நன்மைகளுக்காக சாட்சியான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கத்த நோக்கி பார்க்கத்தக்க உண்மையே நம்பி இருக்கத்தக்க அவருடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சாட்சியம் வந்திருக்க எங்களை கருத்து அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொருட்படுத்திக்கொள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்களால பிதாவே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான மூன்றாவது பரிசுத்தமான நாளை வந்திருக்கும் யாவரையும் சர்வநாடு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சர்வநாடு உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் நமக்கு கொடுத்த நேரம் இருக்கபடியால் யாரும் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த வாரம் பரிசுத்தமான வாரம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் ஊழியக்காரர் வரப்பாங்க. சரிங்களா? இந்த 4 நாளும் நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் இரவில் ஒரு சமத்துவ முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7வது நாள் வெள்ளிக்கிழமை நமக்கு பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கபடியால் அன்று இரவு வெளியே வைக்க செய்யும் ஆனால் நடுவிலும் 8 பேர் செய்தி கொடுக்கப்படாங்க. சரிங்களா? அது நீங்கள் யாரும் கொடுக்க விரும்பினா சுந்தேஸ்வரோட செய்தி கொடுங்களேன், மாதேஸ்வரோட கொடுங்களேன். சரியா? சரியா? விருப்பப்படுறவங்க என்ன சொன்னீங்கன்னா நீங்க எந்த வார்த்தை பேச சொல்லுங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தையை நம்ம சபை பிள்ளைங்க தான் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அடுத்தாது நீங்க ஆயத்தமான முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த 40 நாள் 31 நாள் ஆச்சு. 8 நாள் இருக்கு. சரிங்களா? எத்தனை பேர் பைபிளை தொட்டீங்க? புதிய ஏற்பாடு முழுவதும் படிச்சு முடிக்கணும். புதிய ஏற்பாடுடைய டாபிக்கை மனப்பாடமா சொல்லு. சரிங்களா? உங்களுக்குரிய கணத்தை திருச்சல் உங்களுக்கு கொடுக்கும். சார் பைபிள் வாசிக்கிறேன். இன்னைக்கு பார்த்து புதிய ஏற்பாடு தேடலாம். அதான் டெய்லி படிக்க சொல்லு. காலையில் எத்தனை புக்கு படிச்சிருக்கீங்க? சேமி ஜானே நீங்க போனா போய் போறீங்களாமா? அங்க போறீங்களா? ஏன் நேற்று முன்னாள் லீவ் தானமா? அதுதான் லீவ் கொடுக்க. அதுக்குதா லீவு எதுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்குது. அவ்வளோதான் சார் ரெஸ்ட் எடுத்து போய் லீவ் போனீங்களா? ஏமா லீவ்ல உங்களுக்கு எல்லாரும் லீவ் இருக்கும், உங்களுக்கே லீவ் இல்லை. சரிங்களா? எதுக்கு ஓய்வுனால தேவன் 6 நாளும் நமக்கு செய்த நன்மைகளை குடும்பமாக திருச்செல்வா ஆண்டவரை நன்றி சொல்லணும், அதை துதிக்கணும். சரிங்களா? குட். வாரம் ஒரு நாள் கொடுக்குறாங்க, கம்பெனியில் கொடுக்குறாங்க, ஸ்கூலில் கொடுக்குறாங்க. எதுக்கு? வேலைக்கு இருக்கும்போது எப்போ லீவ் கிடைக்குன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி பார்த்துருக்கீங்க நீங்க? வேலை எடுக்கும்போது புரித வேலையா? ஆறு நாள் வேலை, ஒரு நாள் லீவ். எதுக்குண்ணா? கொஞ்ச நேரம் அமைதியா கொஞ்ச நேரம் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் ஓய்வு. அப்படித்தானே? ஒரு நாள் லீவ் நம்ம ஓடி ஓடி என்னத்தை போடணும்? ஓடி ஓடி இதுக்கு வேலை செய்யணும். வேலை செய்யாமல் இருக்குல்ல, வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கை குறுகின வாழ்க்கையா இருக்குது. நேற்று ஒரு பங்காள வந்தார். பங்காள வந்து அந்த பையன் வந்தார். அப்பாங்க அப்படின்னு அப்பா அப்படிதான் பார்த்தேன்.
இப்படி நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கபடியா நீங்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் தேடுவதில் கவனமா இருக்கு. கவனமா நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கு. அது ஒவ்வொரு நாளும் சொல்லி கர்த்தரை தேடுகிற பொழுது அது ஒவ்வொரு நாளும் படிச்சுக்காம ஓடு வாழ்க்கை இதே மாதிரி படிச்சுக்காம முழுவதும் படிக்க போறாங்க. டாபிக்கு மனப்பாடமா உபயோக போறாங்க. படிக்கிற பிள்ளை தானே என்ன படிச்ச பிள்ளை நம்ம படிச்ச யாரா இருக்கு அவங்களுக்கு பதியம் அவங்களுக்கு படிக்கிற பிள்ளை தானே. சரி கண்டிப்பா படிக்கிறேன். அடுத்த வாரம் ஈஸ்டருக்கு நீங்க என்ன செய்யணும்? முன்னாடி சொல்லணும். இதே பாட்டு படிச்சு முடிச்சு சொல்லணும். முன்னாடி ரெண்டாவது இந்த டாபிக் என்ன செய்யணும்? மனப்பாடமா சொல்லணும். இதே பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். சரிங்களா? 2 பேரும் அதான் ப்ரைஸ் பெருசா வாங்கிட்டு ரெண்டாவது ஒரு ஆடியோ பைபிள்னா ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தோட ஒவ்வொரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லி கேள்விப்பட்டீங்களா? அதை இல்லை, அது சால்வ் பண்ணி வச்சா போதும். ஆதி ஆதமும் 1 அதிகாரம் ஆதியிலே கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கினார். 2வது வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது வேணும்னா இலவசம் கிடையாது. 600 ரூபாய். எவ்வளோ? அது ஆடியோ பைபிள். நீங்க படிச்சு சமைச்சிருக்கும் போது அது சால்வ் பண்ணி வச்சுன்னா போதும். ஃபுல்லா புதிய ஏற்பாடு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் ஃபுல்லா படிச்சிடலாம். ஒரு புத்தகத்தை படிச்சிடலாம். நீங்க சமையல் காலையில் சோறு குழம்பு போட்டு வைக்கிறதுனால மத்திய வந்து சுவிஷம் ஃபுல்லா வச்சிடும். மைண்ட்ல ஏறிடும் உங்களுக்கு. 600 ரூபாய் வேணா சொல்லுங்க. அது ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணாரு, என்ன செய்யுங்க, உங்களுக்கு அது கொடுக்கப்படும். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய அழைப்பு கொடுக்கப்படும். அதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை திருப்பி நடைபெறும். அதற்காக ஜெபித்துக் கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில போய் புதுசா ஜாயின் பண்ணார். யாரு? ஊழியக்காரர். புதுசா அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. அவர் போய் போறாரு. முதல் நாள் பிரசங்கம் பண்றாரு. நீங்க உண்மையுள்ளவராய் இருங்க. என்னது? உண்மையுள்ளவராய் இருங்கன்னு சொல்லி அந்த டாபிக்ல பிரசங்கம் பண்ணார். இருந்துச்சு, பேசினாங்க, கேட்டாங்க. மறுநாள் இந்த ஊழியக்காரர் ஏதோ ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறுறாரு. பஸ் ஏறி 100 ரூபாய் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கினார். டிக்கெட் வாங்கிட்டு, ஐயா இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்தாரு. அந்த கண்டக்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? 100 ரூபாய் வாங்கிட்டு தெரியாம 120 ரூபாய் கையில கொடுத்தாரு. எவ்வளோ? 120 ரூபாய் கையில கொடுத்துட்டாரு. இவர் வாங்கி வச்சுட்டாரு. உட்காந்து பார்க்காரு, டிக்கெட்டு பார்க்காரு. நம்ம 100 ரூபாய் கொடுத்தோம், 120 ரூபாய். அப்போ உட்காந்து யோசித்தாரா, அவங்களுக்கு என்ன எத்தனை பேர்ட்ட பைசா வாங்குறாங்க கண்டக்டர். சில்லறை தரப்படுறாங்க. நமக்கு நம்மகிட்ட 1 ரூபாய் தான் வாங்க மாட்டாங்க. அவங்க 1 ரூபாய் தான் இப்போ வாங்கிட்டு சொல்லி நம்ம ஏன் அந்த 20 ரூபா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு பல சிந்தனை ஓடிக்கே உட்காந்து கையோ கொடுக்கையா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருந்தாராம். அந்த ஸ்டாப் வரதுக்கு முன்பாக இவங்க எழுதத்தை பேசிட்டாங்க. நம்ம பேச கிடையாது, அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. கண்டக்டர் கொடுத்தாரு, ஐயா நான் கொடுத்தது 100 ரூபா தான், டிக்கெட் 20 ரூபா போக, நீங்க 80 ரூபா தரணும் எனக்கு. ஆனா நீங்க தந்தது எவ்வளோ? 120 ரூபா. இந்த கண்டக்டர் சொன்னாரா, எனக்கு தெரியும், நான் வேலைக்குள்ள தான் சொல்ல 120 ரூபா. நேற்று நீங்க பிரசங்கம் பண்ணீங்களா சபையில, உண்மையா இருக்கணும்னு சொன்னீங்களே, உங்களை நான் டெஸ்ட் பண்ண அப்படின்னா அவரு பசங்க ஒரு வார்த்தை உட்கார்ந்து அழுதாங்க. வார்த்தை உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த 20 நாள் உங்களை நான் காட்டி கொடுத்துருப்பேன், 20 நாள் உங்களை என்னை பாதுகாத்தீங்கன்னு சொல்லலாம். கண்ணீர் விட்டு அழுதார். அந்த உங்களை என்னை திருப்பி வைத்த நோக்கம் என்ன தெரியுமா?
நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 17 6ஆம் வசனம். அவர்கள் காணாமல் சகோதரியும் பட்டணத்து அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாரும் கேட்டீங்க வசனத்தை என்ன சொன்னாங்க? நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? என்ன படிச்சாங்க? கொஞ்சம் ஷார்ட்டா தான் பேச படிப்பேன், ரொம்ப இருக்க மாட்டேன். என்ன சொன்னாரு? அவர்களை பிடித்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க தானே யாரா? உலகத்தை கலக்கிறவங்க. ஐயா கலக்கிறாங்க. கலத்துக்கு அதுக்கு நன்றி சொல்லுவோமா? நான் உலகத்தை கலக்கிறவங்க. உலகத்தை கலக்க முடியாத ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார். கலக்கக்கூடாது. உலகத்தை அவளே கலங்கி உலகத்தை கலக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களிடத்தில் இன்னொரு வருஷம் வாசிங்க. ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. நீங்கள் நானே யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு வருஷம் வாசிங்க. எபேசியர் 1:4 வாசிங்க. எபேசியர் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே சொன்னா உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை என்னையும் கலந்துட்டு சொல்லணுமா? முதலாவது உலகத்தை கலக்க முடியாது தெரிந்து வச்சிருக்கிறார். இரண்டாவது பிள்ளைகளுக்கு தெரிந்து வச்சிருக்கிறார். மூன்றாவதாக உலகத்தோற்றுக்கு முன்பாக நம்மள இங்க வந்து உட்கார்ந்து நீங்கள் நானும் சொல்ல ஆண்டோட பால் விளைய பெற்று வந்தபடியால் உங்களை உலகத்தோற்றுக்கு முன்பாகவே தெரிந்து வச்சிருக்கிறார். கலந்து சொல்ல வேண்டும். ஆகையால் உங்களை என்ன தெரிந்து வச்சிருக்காரா? ஆகையால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கல. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா. நீங்க நான் அழைக்கப்பட்டவங்க, நீங்க நான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உலகத்தை கலக்கணும்னு சொல்லி ஆனா உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். நீங்க விழாதபடி எச்சரிக்கையா இருக்கு. விழுந்து போகக்கூடாதியா. என் ஆண்டு உங்களை என்னையும் உலகத்தோற்று தெரிந்து வச்சிருக்கிறார். உங்களை தன்னுடைய பிள்ளைகள் இருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களையும் உலகத்தை கலக்கும்படியா தெரிந்து வச்சிருக்கிறார். ஆகையால் விழாதபடி எச்சரிக்கையா நில வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. 32. லூக்கா சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பஸ் நீங்கள் நானும் விழாதபடி, நீங்கள் நானும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஏன் அவங்களை நிறுத்துக்கணும்? ஏன் அவங்களை நிறுத்துக்கணுங்க? எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. கல்பனா சாவ்லா எங்க போனாங்க? மூணுக்கு போனாங்க. அங்க போயிட்டு வரத வழியில நினைச்சாங்க அந்த பிளேன் வெடிச்சு அவங்களே யோசிக்காது. என்ன சிந்திக்கலாம், நினைக்கலாம். இரண்டாவதாக அந்த பெப்சி கம்பெனில ஒரு சிஇஓன்னு சொல்லி பெரிய பதவி இருக்காங்க. ஒரு பெண் எத்தனை தெரியுமா? 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. எத்தனை கோடி? செலவு தெரியல.
அவ்வளவு சம்பளம் வாங்க பெப்சி கம்பெனியில. கண்ணகியை பார்க்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மதுரைய இதை இடிச்சாங்க. எனக்கே மதுரையா மதுரைதான். சரி, ஒவ்வொரு பேரும் நினைக்கலாம். மதர் டெரேசா நினைக்கலாம். அன்பின் சின்னம் மதர் டெரேசா. ஏழை மக்களை அவ்வளவு நேசிச்சாங்க. ரெண்டாவது, இந்த கிராண்ட் ஸ்டெயின் அந்த ஊழிய செய்யும் போது எரிச்சு கொண்டாங்க. அவங்க மனைவி நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, தன் புருஷனை கொண்டவங்க, தன் பிள்ளைகளை எரிச்சு கொண்டவங்கள அவர் சொல்றாரு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா, நான் மன்னிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்துக் கொள்ள முடியாது. அவங்க அபிஷேகம் செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருந்துச்சு. அவங்க உயர்ந்த ஸ்தலத்தில் இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அநேக சிலை இருக்குது, சிலை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. இல்லையா? ஒவ்வொரு சிலைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு சொல்லலாம். ஆனா இப்படி இருக்கையில் லோத்தின் மனைவியை ஏன் நினைக்கலையா? லோத்தின் மனைவிய என்ன செஞ்சாங்க? அவங்க ஏதோ சாதம் செஞ்சா என்ன நினைக்கலாம். அவங்க செஞ்சாங்க. வாசிங்க ஆதியாகம புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கேயும் நில்லாதே. என்ன எச்சரிப்படுத்தது? என்ன செய்யாத? பின்னிட்டு திரும்பி பாரு. அல்லேலூயா. உடம்பு வேற பின்னாலும் பார்ப்பாங்களா? ஏன் ஓட முடியாது? ஓட முடியாதுயா. இந்த அம்மாக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த சமூகத்தில் எங்கேயோ நின்றாத, பின்னிட்டு திரும்பி பார்த்துடாத. அவளும் எச்சரிப்பு கொடுத்தோம். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? வாசிங்க 26ஆம் வசனம் வாசிங்க. அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து என்ன செஞ்சாங்க? முதல்ல என்ன சொல்லப்பட்டது? பின்னிட்டு திரும்பி பார்க்காத. அவங்க பார்த்ததுனால என்ன செஞ்சாங்க? உப்புத்தூளாய். அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் லோத்தின் மனைவிய நினைக்க எதுக்கியா நினைக்கிறாங்க? இந்த வேதாகமத்துல அநேக பெண்களுடைய பேர் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இவங்க பேர் மாத்திரம் லோத்தின் மனைவி. அங்க நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சாட்சியா இருக்கணும். பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்கவே செய்யணும். நாம தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா. அந்த மனைவி பின்னிட்டு பார்த்ததுனால அந்த குடும்பமே ஒரு சபிக்கப்பட்ட குடும்பமா மாறிச்சு. பிள்ளைகளும் பெற்றோரை பார்த்த நிச்சயமாக நடப்பாங்க. அதான் சொல்றது, முதல் கனி, முதல் சந்ததி. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது உங்க பின்னாடி சந்ததி தேவனுக்கு பயந்து நடக்கும். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கும் போது, முதல் சந்ததியாக நீங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் போது, அவர் வழி நடக்கும் போது, நம்முடைய பிள்ளைகள் நினைச்சுவாங்க நம்மளை பார்த்து பின்னால சொன்ன கேட்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சு காமிக்க. அல்லேலூயா. இந்த அம்மா ஏன் பின்னிட்டு பார்த்தாங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளும் சொல்லி. என்னன்னா நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தோடு என்ன செய்யணுமா? காணப்படும்.
உலகத்தோட வேஷம் போட்டு நம்ம என்ன சொல்றாரு, உங்களை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் பரிசுத்தமா இருக்க முடியாது. நீங்க நானும் பரிசுத்தமா இருக்கணும்யா. மாறுபாடு அந்த சந்ததியை விட்டு சொல்லலாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, சகல ஜனங்களை பார்க்கணும், நான் உங்களை மாத்திரம் தெரிந்து வச்சிருக்கேன். நீங்க எனக்குரியவங்க, நான் உலகத்தை கலக்க முடியாது உங்களை தெரிந்து வச்சுருவாகையால் உலகத்தோட வேஷப்பட்டு வாழாபடி உலகத்தை உங்களை நினைச்சுவேன் பிடித்து வச்சிருக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கண்டு இவர்களின் துதியே வித்தியாசமா இருக்க வேண்டும். ஒரு முறை இந்த 10 commandments, இந்த 10 கட்டளை சொல்லி ஒரு பணம் எடுத்தாங்க. 10 கட்டளை கூடியது. அப்போ பெரிய செலவு, ரொம்ப செலவு. இந்தியா உள்நாட்டுல வெளிநாட்டுல இப்படி நிறைய இயற்கை காட்சி எடுத்து அதை வச்சாங்க. நிறைய செலவு பண்ணாங்க. ஆனா அந்த பார்வனுடைய மனைவிக்கு அதிக கவனம் செலுத்தினாங்க. எதுக்குன்னா தன்னுடைய வஸ்திரத்தை வித்தியாசமா காண்பிக்க வேண்டும், எல்லாரும் பார்க்கணும், தனியா காண்பிக்க வேண்டும் சொல்லி அந்த பார்வனுடைய மனைவிக்கு சிறந்த வஸ்திரம், வஸ்திரத்தை கொடுத்தாங்களாம். அப்போது அந்த டேரக்டருடைய உதவியர் கேட்கிறாங்க, ஐயா எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் நாம, ஆனா இந்த ராஜாவோட மனைவி கொஞ்சம் நேரம் தான் வாழாங்க. கொஞ்சம் சின்னதா வாழாங்க, ஏன் நம்ம அவருக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த கொஞ்ச நேரம் இருந்தாலும் எல்லாற்று பார்வை வித்தியாசமா இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கு இல்லையா? இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள், இந்த பரிசுத்தமான நாள் அந்த உண்மையை தெரிந்து வச்சிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு தெரிந்து வச்சிருக்கிறேன், இவரின் துதியை உங்களை என்ன பிடித்து வச்சிருக்கிறார் பரிசுத்தமா இருக்கும்படியாக. அந்த லோத்து மனைவி என்ன செய்திருக்கலாம், நான் தனிமையா அவன் என்னை அழைத்த ஆண்டவர், என்னை பிடித்தெடுத்த ஆண்டவர் தம்முடைய வழியில் நடக்கும்படியாக தெரிந்திருக்கிறார் என்று சொல்லி மறந்து போனான். அல்லேலூயா. அவன் மறந்து போனாங்களாம். இரண்டாவதாக பாருங்க, நீங்க இந்த ஓய்வு நாள்ல நீங்க எங்க இருக்கணுமா, தேவனுடைய சமூகத்துல காத்து வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றாங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 27ஆம் வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் நமக்காக இருந்தது. இன்னைக்கு ஓய்வு நாள், நீ கர்த்தருடைய நாள். இதுல கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது நமக்கு. நேற்று தான் அனுமதிச்ச மற்ற வேலைகள் சரி, வயலில் போய் நிற்கிறோம். சில வயலில் நேற்று தான் அறுக்கிறாங்க, நேற்று தான் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் அறுக்குதானே, ஒரு நாள் எதுக்கு ஒரு நாள் கொடுக்கணும்? நாம அந்த சமூகத்துல காத்திருந்து புதிய பலன் பெற்றுக்கொண்டு வருகிற வானத்துல இன்னும் அதிகமா வேலை செய்ய முடியாது. வருகிற வானத்துல இன்னும் அதிகமா வேலை செய்ய முடியாதுதான். ஒரு நாள் அமைதியா ரெஸ்ட் எடுக்கும்படியா கொடுத்திருக்கேன். ஒரு முறை ஒரு ஞானி ஒரு இடத்துல உட்கார்ந்தார். சீசன் சொன்னாரு, ஒரு சின்ன ஊத்து அங்க இருக்கு, அந்த போய் தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு அப்படி சொல்லி அனுப்பினாராம். சொம்ப கொண்டு போனாராம். சொல்லி தண்ணி கோரத்துனால ஒரு மாடு அந்த வழியா போயிட்டு, அந்த மாடு அந்த வழியா அவன் திருப்பி சொல்றான், ஐயா தண்ணி போட போனேன், ஒரு மாடு வெளியே போயிட்டு அந்த தண்ணி கலங்கிடுச்சு. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செய்யறான், ஒரு 2 மணி நேரம் திருப்பி அனுப்புறாரு. திருப்பி அனுப்பா பார்த்தா ஐயனுக்கு கலங்கிதாயா இருக்கிறது. அவன் ஒரே ஆச்சு, திருப்பி உட்காரு, இன்னும் 2 மணி நேரம் உட்கார வச்சான். திருப்பி அனுப்பினாரான். இப்பவே கோடிக்கு வர சொல்லி திருப்பி பார்க்கும்போது அது தெரிந்ததா இருந்துச்சான். திருப்பி கோடியரசை கொண்டு வந்து கொடிக்க கொடுத்தான். அப்ப கேட்டாங்களா, இந்த 4 மணி நேரம் நீ சும்மா என்ன செஞ்ச அப்படின்னா, நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னா. நான் ஒண்ணுமே பிரச்சனை மத்தியில அமைதியா இருப்பதே நமக்கு ஒரு வெற்றி. அல்லேலூயா. வாங்க எவ்வளவு தேவை இருக்கு நமக்கு. வேலை செய்யணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்முடைய தேவைகள் பார்க்க எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தை அமைதியா இருப்பதே ஒரு பெரிய பேரு. சொல்றாரு, நீங்க சும்மா இருப்பதே, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வாராம், யுத்தம் பண்ணுவார். அப்ப பாருங்க,
இந்த லோத்தின் மனைவி வேறுபாடா இருக்க விரும்பாதனாலதான் பின்னோக்கி செய்தாலாம் திரும்பி பார்த்து என்னாச்சு உட்பட்டுள்ளாங்க. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல நீங்க நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விசேஷம் மற்றவர்கள் நீங்க உலகத்தை கலக்கிறவங்க, உலகத்தோடு கலங்கி இருக்கிறாங்க, உலகத்தோடு கலங்கிருக்காங்க. உங்க உலகத்துக்கு சாட்சியாக உலகத்தை கலக்கிறவங்களை வைத்திருக்கிறேன். ஆக உலகத்தை கலக்கிறவங்களா இருந்து கொள்ளுங்க. மற்ற ஒருத்தவங்களை பிடித்து வச்சிருக்கிறையா, பிடித்து வச்சிருக்க ஒரு பெரிய ஓட்ட பந்தயம் வீரன் தன் நாட்டுக்காக ஓடணும். அந்த நாள் வந்துச்சு. அந்த நாள் வந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சான், ஞாயிற்றுக்கிழமை. அவர் என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு நான் என்ன மாட்டேன், ஓட மாட்டேன், இன்னைக்கு நான் அந்த போட்டியில கலந்து போவது இல்லை அப்படின்னா எல்லாரும் யாசனாங்க. அவங்க எல்லாரும் யாசனாங்க, என்னடி நம்முடைய நாட்டை அவமானப்படுத்தினாத, நம்முடைய நாட்டுக்கு நீ ஓடுவதா இருக்கிற, நீ ஓடினாலும் நம்முடைய நாட்டுக்கு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். ஐயா, மற்ற நாள் இருந்துச்சு நான் நினைச்சுவேன், ஓடுவேன். இன்னைக்கு ஓய்வு நாள் இருக்கப்படியா நான் நினைச்ச பங்கேற்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஏசனாங்க. அந்த நாள் வந்துச்சு. அந்த ஓட்டப்பந்தம் வைக்கிற நாள்ல அன்னைக்கு என்ன தெரியுமா? பெரிய மழை வந்ததுனால அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் வந்துச்சு, அதை தூக்கி மாற்றி வச்சாங்களாம். மாற்றி வச்சு இந்த சகோதரால் என்ன பங்கு பெற்றாலாம். தன் தேசத்துக்காக ஓடி ஜெயித்து காட்டினான். அது இல்லையா? ரொம்ப கவனமா இருக்கும். நாம கவனமா இருக்கும். மருதபுரத்தில் நீங்க பாத்தீங்க, மருதம் யாரெல்லாம் போயிருக்கான்னு தெரியல, ஒரு கடை திறக்காதீங்க. ஒரு கடை 4 மணிக்கு மேலே தான் கடையை திறக்க ஆரம்பிக்கும். நேற்று சனிக்கிழமை நைட்டு எதோ வாங்கினா வாங்கிடணும். அக்பரேஷன் ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்கணும். ஒரு கடை இருக்காது, ஒரு கடை. சின்ன பெட்டி கடை கூட இருக்க, பால் கூட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஊர்ல அன்னைக்கு ஆராதனை முடிய வேண்டியும் ஆராதனை அந்த அந்த 4 மணி வரையும் ஒரு கடை திறக்காது. ஆண்டவர் இந்த ஓய்வு நாள் ஆண்டவர் நம்மளை தெரிந்து வச்சிருக்கிறார். எதுக்குன்னா நம் குடும்பமாக, நம் திருச்சபையாக என்னுடைய சமூகத்தில் காத்து நிச்சயம் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி எடுக்கிறது. இந்த லோத்தின் மனைவி என்ன வேறுபாட விருப்பம் இல்லாதவர், உலகத்தோடு வேஷம் போட்டு வாழ்ந்ததுனால என்ன செய்தாரா? பின்னிட்டு திரும்பி பார்க்கலாம். இன்னும் 2 காரியம் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். வருகிற வாரத்தில் பார்க்கணும், சரிங்களா? அப்ப நாம் என்ன செய்யணும்? நிற்க வேண்டிய நான், நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் விழுந்துடாதபடி கவனமாயிருக்கும். அல்லையா? உலகத்தை கலக்கிறன்னு சொல்லி உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். அவர் நம்ம சொந்த பிள்ளைகளை அதிகாரத்தோடு கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? விழுந்து போகாதபடி, பின்னிட்டு பாராதபடி தேவன் அழைத்த அழைப்பிலே கவனமாக சாக்கிரதை இருப்போம் என்றால் சர்வ ஆண்டவர் பாடுவதை நீங்கள் விலையை பெற்றவர்களா இருப்போம், விசேஷத்தா இருப்போம். அது நம்மளமாக அநேக காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லையா? நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தேவைகளை தேவன் என்ன செய்வாராம்? நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாராம். இந்த கேள்வியின் காலங்களை இந்த 40 கொடுக்கப்பட்டது 40 நாள நம்ம என்ன செஞ்சது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகள் தேவைகளுக்காக ஒவ்வொரு சமத்தை காத்திருங்க, ஜெபிக்க. சல்மான ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதிக்க வல்லவராக அவர்களுடைய கிருபை இவன் நமக்கு தந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமாம். யாவரிலும் நின்று ஒரு பாடல் பாடவில்லை. திருச்சபை ஊழியத்துக்காகவும் இந்த நாமத்தை மேம்படுத்த முடியாது. ஆண்டு உங்களை ஆசுத்த பொருளை காணிக்க படைக்க முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அலங்கார வாசனாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். நிலவேற்றின நயாலே நிலமிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசனாரே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவவே வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்து
நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் நிறைக்கிறோமே. ஆராதிக்க வந்து அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே. கண்ணுள்ளவனாகவே கண்கள் மூடி சமுத்திரம் காத்திருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுது. சமுத்திரம் பின் சொல்ல போகிறோம். இவருடைய பிரசனத்தோடு நாம் பேசிக்க போகிறோம். வருகிற வாரம் முழுவதும் சர்வ ஆண்டவர் துச்சம் ஒவ்வொரு கூட இருக்கணும். நம்ம செய்த வேலையோட கூட இருக்கணும். எடுத்த முயற்சிகள் பிரயாசத்தை கூட இருக்கணும். நம்முடைய பிரயாணத்தை கூட இருக்கணும். இந்த உலகத்தை எந்த பொறாமுடைய கண்களை சத்தும் குடிகள் அந்த சக்தியோடு கொள்ளை நோய் விஷ ஜன்னல் விஷ கிருமிகள் நம்முடைய பிள்ளைகிட்ட நெருங்காதபடி இருந்தாலே நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. சரத்துல சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுத்து வேலை ஆசிரியர் கேம்பஸ் உறுதிப்படுத்த முடியாது. சமத்து பின் சொல்ல போகிறோம். கர்த்தர் வார்த்தை சொல்வது நிற்கிறவன் விழுந்து போகாதபடி பாதுகாத்து அந்த உங்களை அழைத்த ஆண்டவர் அவர் ஜீவனோடு ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்க முடியாது. நீங்கள் நானும் பரிசுத்தமான உலகத்தோடு கூட வேஷம் மட்டும் வாழாதவர் உலகத்தில் பிடித்தெடுத்து உங்களை தெரிந்து வச்சிருக்கிறார். எப்படி தெரிந்து வச்சா தெரியுமா? உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து வச்சிருக்கிறார். உலகத்தோற்றுக்கு முன்பாக உங்களை பிடித்து வச்சிருக்கிறார். உலகத்தோற்றுக்கு முன்பாகவே நம்முடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? நீங்க உலகத்தை கலக்கிறவங்கய்யா. உலகத்தோட கலங்கி நிற்காதீங்க. தன்னை தேர்ந்த பிள்ளைகளை அவர் நன்மை செய்கிறார்கள். சில குட்டிகள் தாழ்ச்சந்த பத்னியா இருக்கலாம். அத்த தேர்வுக்கு ஒரு நன்மை குறையப்படாதியா. சமத்துவம் இருக்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை குறையாதபடி தேவனா சொல்லிக்கொள்ளவரா இருக்கிறார். இந்த மத்தியான ஆண்டுடைய நாமத்தை கொண்டு உங்களை வாழ்த்துக்களை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சமாண்டனோடு கூட இருக்க முடியாது. ஒரு கத்தரை தாழ்த்து அர்ப்பணிப்போமா? மகாயுரத்தின் கிருபை பரிசுத்தம் தகப்பனே, இந்த மத்தியான வேலைப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை பிரித்தெடுத்தீங்க, எங்களை அழைத்தீங்க, பரிசுத்தப்படுத்தினீங்க. சமத்தை துணித்த மாவட்ட நன்றி சொல்லணும் ஆண்டவர். அப்ப நாங்க விழுந்து போகாமலே பாதுகாத்துக்கிறோம். இந்த பொல்லாத உலகம் சத்ருவானும் எவ்வளவு விழுங்கலான்னு சொல்லி வகை தேடிக்கொண்டு இருக்கிறான்ப்பா. நாங்க விழுந்து போகாமலேப்பா நிற்க வேண்டிய நாங்கள் நிற்கத்தக்க எங்களை எடுத்து போய்படுத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசு மன நினைத்துக்கொள்ள சொல்லுப்பா. நாங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தகப்பனே அதை நினைத்துக்கொள்ள முடியாத நான் விழுந்து போகாதபடி என் பேச்சுல என் செய்கள என் கண்கள்ல என் நாவல என் இல்லத்துல நான் விழுந்து போகாதபடி நம்முடைய கத்த அர்ப்பணிக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்க முடியாது. குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கைப்பா கவனமா சாக்கடியா அப்பா நீங்க கைப்பிடியாசத்தை ஆசிரிச்சிருந்து ஒரு பொருளை காணிக்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். அப்பா காணிக்க மாத்திரமல்லப்பா எங்களே அர்ப்பணிக்கிறப்பா, எங்களே ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். அப்பா காணிக்க படைத்த கடன்களை ஆசிரியங்கப்பா கர்த்தர் கொடுங்க. அப்பதான் கூட கொடுக்கப்பட சொல்லணும்ப்பா. அப்ப ஆழ்த்துக்கண்டு அப்பா திருச்சபைக்காக கொடுக்கப்பட இந்த காணிக்கப்பா நீங்க அங்கீகரித்துக்க முடியாது. திருச்ச ஊழியத்துக்காக, திருச்ச வளர்ச்சிக்காக, திருச்ச தேவைகளுக்காக இந்த காணிக்க பயன்படுத்த கேள்வி செய்யும். அப்பா இந்த நாள் எங்க பிள்ளைகள் வராம தட்டு எங்க பிள்ளைகளை நீ பொருட்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த விதமான சத்துருக்களை நின்றாபடி அந்த சக்தி நின்றாபடிப்பா எங்க பிள்ளை எங்க இருந்தாலும் பிள்ளை பாதுகாத்து முடியாது. ஜெபிக்கிறேன் சிஷமாவா ஜெபிக்க முடியாது கேட்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கா ஜெபிக்கிறேன், மகனுக்கா ஜெபிக்கிறேன், தன்னதுக்கா ஜெபிக்கிறேன், வெச்சபா ஜெபிக்கிறேன், டென்ஸுக்கா ஜெபிக்கிறேன். அப்ப எங்க பிள்ளைங்க அப்பா வெளி மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்க பிள்ளை, வெளி மாவட்ட பிள்ளைகள், வெளிநாட்டுக்கு எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் நாள் மக்கள் எங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எங்க பிள்ளை பாதுகாத்துக்க முடியாது. சமத்துவ சொல்லுகிறோம் பிரியாத தேவன் இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருந்த பசங்களுக்கு சண்டைகளை ஆஸ்வதிங்கப்பா. இருவருக்கு ஆராதனை ஆஸ்வதிக்க முடியாது. நம்முடைய கட்டாத்தை அர்ப்பணிக்கிறப்பா நாங்க மறுபடியும் அப்பா ஒன்று கூடி வர வரையும் எங்க திருச்சம் பிள்ளையோடு கூட இருந்து
அப்படி முத்திரை எங்க பிள்ளைகளை போடுங்க. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கு தொடுவதற்கு அதிகாரம் இல்லப்பா. ரத்தப்படி மூடி மறுத்துக்கணும். நாங்க சிறுகணும், நீங்க மாற்றப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுளே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களை கிருபை அளிக்க கடவுளே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளை கடவுளே. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சொல்லுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் சொல்லுவோமாக. Sampai